2011ல ரிலீஸ் ஆன ஒரு படத்த இப்ப வர கல்ட் கிளாசிக்கா ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க படம் தான் ஆரண்ய காண்டம். தியாகராஜா குமாரராஜா டிரெக்ஷன்ல வந்த இந்த படம் தமிழ் சினிமா இதுவரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு மாறுபட்ட நரேஷன்ல இப்ப வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல குடுக்குற மாதிரியான டயலாக்ஸோட இருக்க இந்த படம் இப்போ நம்ம அதிகமா செலிப்ரேட் பண்ற லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரண்ய காண்டம் படத்தை இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரண்ய காண்டம் படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எது தேவையோ அதுவே தர்மம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவையோ இல்ல ஒரு கஷ்டமோ இருக்குன்னா அதுல இருந்து வெளியே வர என்ன பண்ணாலும் அது சரி தப்புங்கிற கணக்குக்குள்ள அடங்காதுங்கிறது. இத ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுக்கு ஒரே வேர்ல்ட்ல செட் பண்ணி இன்டர் கனெக்ட் பண்ணி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த தியரியை இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாரு தியாகராஜா குமாரராஜா. இந்த படத்தை இப்ப வர எல்லாரும் புகழ்ந்து பேசுறதுக்கும் இப்ப வர இந்த படத்தை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு மேஜர் ரீசன் என்னன்னா, இந்த படம் இப்ப பார்த்தா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அண்ட் ஒரு டயலாக்ஸும் இந்த படத்துல யூனிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆரண்ய காண்டம் தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் நியோ நாயர் மூவிங்க. நியோ நாயர் மூவினா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1940 காலகட்டத்துல வந்த ஹாலிவுட் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல எது ரொம்ப டார்க்கான ஒரு வேர்ல்ட்ல நடக்கிற மாதிரி தீம்லையும் அதே நேரத்துல யூனிக்கா ஒரு செட் ஆஃப் கண்டெம்பரரி ஆடியன்ஸ்க்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கோ அதை நம்ம நாயர் ஃபிலிம் அப்படின்னு காயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்கா நாயருக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ்ல மீனிங் பிளாக். அப்புறம் காலங்கள் மாற மாற இந்த நியோ நாயர் அப்படிங்கிற ஒரு டேர்மை ரொம்ப டார்க்கான அதே நேரத்துல கொடூரமான கேரக்டர்ஸ் இருக்கிற மூவியை நியோ நாயர் மூவி அப்படின்னு மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுவே ஒரு ஜேர்னரா மாறிடுச்சு. அப்படி தமிழ் சினிமால வந்த ஃபர்ஸ்ட் நியோ நாயர் மூவினா அது ஆரண்ய காண்டம் தான். நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு ஏன் ஆரண்ய காண்டம்னு டைட்டில் வச்சாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அது ஏன்னா ராமாயணத்துல ஒரு சாப்டரோட பேரு ஆரண்ய காண்டம். ஆரண்யம்னா காடு, காண்டம்னா சாப்டர். எங்க தியாகராஜ குமாரராஜா இந்த டைட்டில் வச்சு இந்த படத்துல இருக்க ஒரு கேரக்டருக்கும் ஒரு அனிமலோட குறியீடு வச்சிருப்பாரு. அதாவது சிங்கம் பெருமாள் கேரக்டர் சிங்கத்துக்கு குறியீடாவும், பசுபதி கேரக்டர் பசு, கஸ்தூரி கேரக்டர் மான், காளையன் கேரக்டர் காலமாடு, கொடுக்கா புலி கேரக்டர் புலிக்கு ரெஃபரன்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா தியாகராஜ குமாரராஜா ஒரு டயலாக்ல கொடுக்கா புலி கேரக்டருக்கு கண்ணுக்குட்டியை குறியீடா வச்சிருப்பாரு. சப்ப, எலி, சுப்பு, நரின்னு ஒரு கேரக்டருக்கும் வெறும் மிருகங்களோட குறியீடு மட்டும் வைக்காம அந்த விலங்குகளோட பாவனையும் வச்சிருப்பாரு. உதாரணமா சிங்கம் புலி அப்படிங்கிற சிங்கத்துக்கிட்ட இருந்து பசுபதி அப்படிங்கிற பசுவும் கஸ்தூரிங்கிற மானும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்ச்சும் இருக்கும். இந்த கனெக்ட் மட்டும் இல்லாம ராமாயணத்துக்கும் ஆரண்ய காண்டம் படத்துக்குமே ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பாரு டிகே. எப்படின்னா, ராமன் ஆரண்ய காண்டத்துல தான் அவரோட நாட்டை எழுந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த ஆரண்ய காண்டம் படத்துல ஒரு மேல் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இழப்பு இருக்கும். அதாவது இங்க சிங்கம் பெருமாள் ஆண்மையை எழுந்திருப்பாரு, அவரோட போதை பொருளை எழுந்திருப்பாரு கஜேந்திரன், காளையன் அவரோட சொத்தெல்லாம் எழுந்திருப்பாரு, சப்ப சுப்பு கிட்ட மனசை எழுந்திருப்பான், அதே மாதிரி பசுபதி அவனோட பவரை எழுந்திருப்பான். ஒரு மேல் கேரக்டர்ஸ்க்கும் ஏதாவது ஒண்ணு எழுந்திருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்டை செட் பண்ணிருப்பாரு நம்ம டிகே. அண்ட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா என்னை பொறுத்தவரை சப்பையும் ஒரு சப்பதான், எல்லா ஆம்பளைங்களும் ஒரு சப்பதான்னு கிளைமாக்ஸ்ல சுப்பு இந்த டயலாக் சொல்லிட்டு அவளை லாரி இடிக்காம நிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாரு டிகே. அதை பார்த்துட்டு புல்லரிச்சு போய் தியாகராஜ குமாரராஜாவை என்ன மனுஷையா அப்படின்னு புகழ்ந்திருப்போம். ஆனா ஆரம்பத்துல தியாகராஜ குமாரராஜா சுப்பு கேரக்டர் கடைசியில சாகிற மாதிரி தான் கிளைமாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காரா. அதனாலதான் முதல் படத்துக்கு வந்து ட்ரெய்லர்ல சுப்பு கேரக்டர் செத்து போயிருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வரும். அப்புறம் இது இப்படி வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு திரும்ப ரீஷூட் பண்ணி மாத்திருக்காரா நம்ம டிகே. அண்ட் இந்த ஆரண்ய காண்டம் படத்தை நம்ம எல்லாரும் இப்ப வர பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்தை ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவரோட எல்லா மூவிஸையும் பிளாக் பஸ்டரா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருன்னு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். விக்ரம் லியோன்னு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுத்து இப்போ தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா இருக்க லோகேஷ் கனகராஜ் ஆரண்ய காண்டம் படத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அவரோட எல்சியூங்கிற யூனிவர்ஸ் கான்செப்ட்லயே டிசைன் பண்ணிட்டு இருக்காராம். ஆரண்ய காண்டம் படத்தை டிகே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓரம் போ படத்துல டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல வர ஆர்யாவோட ஆட்டோக்கு பின்னாடி பிகிலே அப்படின்னு எழுதியிருக்கோம். கட் பண்ணா இங்க ஆரண்ய காண்டம் படத்துல சுப்புவும் சப்பையும் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோ வேகமா போகும், அதுல பின்னாடி பிகிலே அப்படின்னு எழுதியிருக்கும். இன்டைரக்டா ஓரம்போ யூனிவர்ஸ்ல தான் இந்த ஆரண்ய காண்டம் படம் கதை நடக்குது அப்படின்னு ஈஸ்டர் எக்கா வச்சிருப்பாரு டிகே. என்னோட யூனிவர்ஸ் கான்செப்டுக்கு ஆரண்ய காண்டமும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் மட்டும் இல்லைங்க, லோகேஷ் கனகராஜ் படத்துல வர ரெட்ரோ சாங்ஸ் பார்த்து நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்குமே லோகேஷ் கனகராஜ்க்கு இன்ஸ்பிரேஷன் நம்ம டிகேவோட ஆரண்ய காண்டம் படம் தான். ஆரண்ய காண்டம் படத்துல வர வா வா பக்கம் வா ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணியிருந்த அந்த பிளேஸ்மெண்ட்ல கிடைச்ச ஹை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்னோட படங்கள்ல இந்த ரெட்ரோ
சாங்ஸை யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் நிறைய இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. ஆரண்ய காண்டம் படத்துல ஒரு பாட்டு கூட கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா முதல் தியாகராஜ குமாரராஜா இந்த படத்துக்கு 3 பாட்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. எந்தெந்த மொமெண்ட்ல இந்த சாங் பிளேஸ்மெண்ட் இருக்கணும்னு நினைச்சிருந்திருக்காருன்னா, சுப்பு கேரக்டர் சப்ப கூட சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கப்போ கேம் ஸ்டைல்ல ஒரு பாட்டு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி சம்பத் கேரக்டர் ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு இருக்கப்போ ஒரு சாங் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கடைசியா கொடுக்கா புலியும் அவன் பையனும் பணக்காரனா ஆக போறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறப்போ ஒரு சாங் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்காக யுவன் சங்கர் ராஜா ஒரு டியூனையும் கம்போஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா லாஸ்ட் மினிட்ல தியாகராஜ குமார் ராஜா வேண்டான்னு நோ சொன்னதும் யுவன் சங்கர் ராஜா அந்த டியூனை எடுத்து அப்படியே கேடு பில்லா கிளாடிரங்கா படத்துல வர அந்த கொஞ்சம் கிளி பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் விட இந்த ஆரண்ய காண்டம் படத்தோட யூனிவர்ஸ்ல தான் அவரோட 2வது படமான சூப்பர் டீலக்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்ஷனை சூப்பர் டீலக்ஸ்ல வச்சிருப்பாரு டிகே. இந்த ஆரண்ய காண்டம் படத்துல வர சிங்கம் பெருமாள் அப்புறம் கஜேந்திரனோட கண்ணீரஞ்சலி போஸ்டர்ஸை நம்ம சூப்பர் டீலக்ஸ் படத்துல ஏகப்பட்ட இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த போலீஸ் பெர்லின் கேரக்டர் மயில் வாகனம்னு ஒரு போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். மயில் வாகனம் கேரக்டர் தான் ஆரண்ய காண்டம் படத்துல முதல் சம்பத் கிட்ட கொக்கைன் எங்க இருக்குன்னு டீட்டெயிலா சொல்ற போலீஸ் கேரக்டரா வரும். அதே மாதிரி சூப்பர் டிலக்ஸ்ல கடைசியில காஜு கேரக்டரும் ஏலியனும் ஒன்னா சேர்ந்து வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்பாரு டிகே. இத ஆரண்ய காண்டம் படத்துல சப்பையும் சுப்பு கேரக்டரும் விளையாடுற வீடியோ கேம்ல காமிச்சிருந்திருப்பாரு. இந்த ஆரண்ய காண்டம் படத்தோட அன்கட் ரன் டைம் கிட்டத்தட்ட 2 hours and 6 minutes ஆங்க. ஆனா சென்சார் போர்ட் இந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 52 சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி 1 hour and 54 minutes டியூரேஷன்ல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆரண்ய காண்டம் படத்தோட அன்கட் வெர்ஷன் படத்தை பார்த்த நிறைய பேர் ரிலீஸ் வெர்ஷன் படம் டேக்கே நினைச்ச ஃப்ளோலயே இல்ல, ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஆரண்ய காண்டம் படத்தை பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னா பேசிட்டே போலாங்க, அவ்வளோ இருக்கும். நாங்க வேற ஏதாவது இந்த படம் பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு தியாகராஜ குமாரராஜாவோட ஃபேன்ஸ் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.